இந்த நாட்டுல நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் ஒரே குரூப் தான் காரணம் அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பிரச்சனைன்னு சொல்றேன், அதுக்கப்புறம் எந்த குரூப் காரணம்ன்றதையும் சொல்றேன். இங்க என்ன பிரச்சனைன்னா, திராவிடமா சனாதானமா, திமுகவா டிவிகேவா, ஆனா பெண்ணா, அஜித்தா விஜயா, இந்த மாதிரி இந்த பக்கமா அந்த பக்கமா, இந்த சைடு அந்த சைடு அப்படின்னு எல்லாத்துலயுமே ஒரு ஒரு பக்கம் இருந்துட்டு குறை சொல்லிட்டு நொட்ட சொல்லிட்டு ரெண்டுத்துலயும் இருக்கிற நல்லது மனிதர்களுக்கு கிடைக்காதே போயிருக்கு. சிம்பிளா ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. ரஜினியா கமலா, அஜித்தா விஜயா அப்படின்னு சொல்லிட்டு நடிகர்களை வளர்த்து விட்டுட்டு நடிப்பை வளர்க்கல, சினிமாக்காரங்களை வளர்த்து விட்டுட்டு சினிமா வளர்க்காத விட்டுட்டோம். இன்னைக்கு ஒரு படம் உருப்படியா பார்க்க முடியுதா? முன்னெல்லாம் படம் பார்த்துட்டு வந்தா ஒரு சோகத்தோடையோ இல்ல ஒரு பிரமிப்போடையோ இல்ல ஒரு புது கருத்தை கத்துக்கிட்டு அந்த எஃபெக்ட் வந்து ஒரு 2 நாள் இருக்கும் படம் பார்த்த எஃபெக்ட். இப்ப அப்படியா இருக்கு? அரசியல்வாதிகளே வளர்க்குறாங்களே ஒழிய அரசியலை வளர்க்குறோமா? ஆனா பெண்ணான்னு பேசி பேசியே மனிதத்தையே இழக்கிற அளவுக்கு நம்ம போய்கிட்டு இருக்கோம். இப்ப இதுதான் பிரச்சனை. ஆனா இந்த பிரச்சனையை கிரியேட் பண்றவங்க யார் தெரியுமா? நடுநிலையாளர்கள். இந்த நடுநிலையாளர்கள்ன்றவங்க பல காலங்களா இருந்துட்டு இருந்தாங்க. அவங்கதான் வந்து இவன் தப்பு பண்ணாலும் இவன் தப்பு, இல்ல இவன் தப்பு பண்ணாலும் இவன் தப்பு, இல்ல இவன் சரியா செஞ்சானா சரி, இவன் சரின்னா சரி அப்படின்னு நடுவுல நின்று பேசிட்டு இருந்தாங்க. இந்த குரூப் இருக்கு பாத்தீங்களா, நடுவா இருக்கிற குரூப், இவனுக்கு எங்க போனாங்கன்னு தெரியல. இப்ப நானே இந்த கட்சியோ இல்ல அந்த கட்சியோ சப்போர்ட் பண்ணி வீடியோ போட்டேன்னா எனக்குன்னு ஒரு காசு வரும். ஆனா இந்த ஷார்ட் டேர்ம் கெயின்ஸ்க்காக ஒரு லாங் டேர்மா மக்களோட வாழ்க்கையே அழிக்கிற அளவுக்கு செயல்கள் எல்லாம் செய்யறோன்றது எப்பதான் புரிஞ்சுக்க போறோம்? இந்த நடுநிலையாளர்கள்லாம் எங்க தாண்டா போனீங்க? நாட்டை காப்பாத்துறதுக்கு வாங்கடா.